இப்போ நம்ம மஷ்ரூம் பெப்பர் மிளகு வறுவல் ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு இதெல்லாம் வதக்கி அரைக்கணும். இது தாளிக்கிறதுக்கு மஷ்ரூமு நீட்டாக க்ளீன் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ தாளிக்கிறதுக்கு வதக்கி அரைக்கிறதுக்கு என்னென்னு பார்த்துடலாம். பச்சை மிளகா 2 காரத்துக்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்கோங்க. இஞ்சி, பூண்டு, வெங்காயம், தக்காளி, சோம்பு இல்லை பெருஞ்சீரகம்னு சொல்லுவாங்க. அப்புறம் சீரகம், மிளகு, தேங்காய் கடைசியாக வதக்க தேவையில்லை, கடைசியாக வச்சு இதெல்லாம் சேர்த்து அரைச்சி ஒரு பேஸ்ட்டாக எடுத்துக்கலாம். வாங்க நம்ம இப்போ போய் எல்லாத்தையும் வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ அடுப்பில் கடாய் வச்சாச்சு. கொஞ்சம் 1 ஸ்பூன் அளவு எண்ணெய் ஊற்றினா போதும். ஏன்னா இது வதக்கறதுக்கு மட்டும்தான். எண்ணெய் லைட்டாக சூடானோடனே முதல் வந்து பச்சை மிளகாய் தள்ளணும். பச்சை மிளகாய் போடணும். அப்புறம் சீரகம், பெருஞ்சீரகம், மிளகு, இது லைட்டாக வெடிச்சு வருது. இப்போ வந்து இஞ்சி பூண்டையும் உடனே தள்ளி விட்டுடலாம். இது லைட்டாக ப்ரௌன் ஆகிற வரைக்கும், ப்ரௌன் கூட இல்லை, லைட்டாக வதங்கினா போதும். இப்போ வெங்காயத்தை வதக்கலாம். வடக்கல் ரொம்ப அடி வாங்கியிருக்கேன்னு நினைக்காதீங்க. இது எங்கள் அம்மாவுக்கு அவங்க மாமியார் கொடுத்தது. பரம்பரையாக யூஸ் பண்ணுறோம். எல்லாம் நல்லா வறுக்கணும்னு அவசியம் இல்லை. அடுத்தது தக்காளி கட் பண்ணி போட்டுக்கலாம். ஒன்றும் பாதிமா லைட்டாக பச்சை வாசம் போகிற அளவுக்கு மட்டும் வதக்கினா முடிஞ்சுது. இப்போ தக்காளி போட்டு நல்லா தக்காளி மசிகிற அளவுக்கு ஓரளவுக்கு மசிஞ்ச உடனே ஆஃப் பண்ணி ஆற வச்சு தேங்காய் போட்டு அரைச்சி பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? பேஸ்ட் பண்ணிவிட்டு பார்க்கலாம். லாஸ்ட்டாக தூருக்கு பெப்பர் பொடி வேணும். இப்போ ஃப்ரெஷ்ஷாக அம்மியில் அரைச்சி எடுத்துக்கலாம். மிளகு பொடி தயார். போய் நம்ம மிளகு கறி செய்ய ஆரம்பிச்சிடலாம். இப்போ மிளகு கறி செய்ய தாளிக்க ஆரம்பிச்சிடலாம். ஒரு கடாயில் 3 ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றுனதுக்கப்புறம், நல்லெண்ணெய் இருந்தால் ஊற்றுங்க, இல்லை கடலெண்ணெய் கூட ஊற்றலாம். நல்லெண்ணெய் ஊற்றினா சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. இது லைட்டாக காஞ்ச உடனே ஒரு பட்டை, ஒரு லவங்கம், ஒரு ஸ்டார் அனீஸ், ஒரு மராட்டி முக்கு இதை போட்டு லைட்டாக வதக்கலாம். லைட்டாக வதங்கினதும் மஷ்ரூம் போட்டுடலாம். இதில் எந்த காரமும் இல்லை, வெறும் மிளகு பொடியோட காரம் மட்டும்தான். நம்ம எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி செய்கிறோம். இந்த கொரோனா டைமில் மிளகு இந்த மாதிரி செஞ்சு அதிகமாக சேர்த்துக்கிறது நம்மளுக்கும் நல்லது. நல்லா வதங்கினதும் அரைச்ச பேஸ்ட் எடுத்து கொட்டிக்கலாம். அரைச்ச மசாலாவை போட்டு
கொஞ்சம் நல்லா எண்ணெயில் சுருள சுருள வதக்கலாம். இந்த டிஷ்ஷுக்கு தேவையான கல்லுப்பு போட்டுக்கலாம். நல்லா தளபலன்னு கொதிக்குது. நல்லா எண்ணெய் பிரிஞ்சு சுருண்டு வர அளவுக்கு தண்ணி அதில் மிக்ஸ் பண்ணக்கூடாது. இதுவே நல்லா வதங்கி காளானில் இருக்கிற தண்ணியெல்லாம் விட்டு நல்லா சுருண்டு எண்ணெய் பிரிஞ்சு வரும்போது பார்க்கலாம். சுவையான காளான் மிளகு கறி ரெடி. நீங்களும் டேஸ்ட் பண்ணி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இன்றைக்கி எங்கள் வீட்டில் மஷ்ரூம் பிரியாணியும் மஷ்ரூம் மிளகு கறி, ரைத்தா, ஆனியன் ரைத்தா, முட்டை இதை வச்சு நாங்கள் இன்றைக்கி டின்னரை என்ஜாய் பண்ண போகிறோம். எங்கள் ஊரில் நல்லா சோன்னு மழை பெஞ்சிக்கிட்டு இருக்குது. அதை ரசிச்சுக்கிட்டே குடும்பத்தோடு உட்காந்து மிளகு கறியும் மஷ்ரூம் பிரியாணியும் சாப்பிட போகிறோம். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க. தேங்க்யூ.